விநாயகர் சதுர்த்திக்கு வேலையெல்லாம் வெகு மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஆடி 18 வரைக்கும் 5% ஆஃபர். வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். குபேர கணபதினு சொல்லிட்டு ஒரு புது மாடலா போட்டுருக்கோம். நம்ம எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இது வந்து 9வது வருஷங்க. 9வது வருஷம். இந்த 9 வருஷமாவே அண்ணா வந்து கூட இருக்காரு. ஆமா கண்டிப்பாங்க. எப்ப ஆரம்பிச்சேனா அப்ப இருந்தே என் கூட இருக்காப்ல. மொத்தம் நம்மகிட்ட எத்தனை பேர் வேலை செய்வாங்கன்னா ரெகுலரா ஒரு 20 பேர் இருப்பாங்க. குச்சி இருக்கு பாத்தீங்களா, குச்சி தான் மெயின். இந்த மாதிரி குச்சி தான் நம்ம அந்த சைஸ்க்கு தகுந்தாப்புல நறுக்கி உள்ள வைக்கணும். இதுதான் ஸ்ட்ராங். எத்தனை செலக்ட் பிளான் பண்ணிருக்கீங்க? இது 10 அடி சிலை. பார்த்தா பெருசா இருக்கு. நான் கையில தூக்குனா பஞ்சாட் இருக்கு. அக்கா அங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. பேக் ஃப்ரண்ட் தனித்தனியா போட்டு எடுத்து ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கணும். ஒரு 4 பேர் சேர்ந்தா தூக்கிடலாம். இவ்வளவு பெரிய சிலையவே. இது வந்து கை மாடல். அது வந்து அந்த அளவுக்கு நாங்க அப்படியே அழுத்தி வச்சு பச போட்டுருக்காங்க. நம்மளதெல்லாம் வாட்டர் கலர் தாங்க. புக் பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற கலரை நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். கிழங்கு மாவு, குச்சி கிழங்கு மாவு. குச்சி கிழங்கு மாவு நம்ம முறுக்கே சுடுறதா எந்த இதுவும் இல்ல. இல்ல இது பஞ்சு. பஞ்சு கிழங்கு மாவுல இருந்து பசக்காச்சு. இதுல வந்து மாவு பஞ்சு இதெல்லாமே காம்பினேஷன்ல போட்டு எங்களுக்கு தேவையான ஒரு பதத்துல எடுத்து இந்த அளவுக்கு தான் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். சப்பாத்தியோட கொஞ்சம் பெருசு. அந்த அளவுக்கு திக்னஸ்ல தான் வருஷம் நம்ம வந்து பெஸ்டா கொடுக்கணும். கஸ்டமர், பெயிண்டர், நான் அப்படிங்கும்போது எல்லாமே கலந்து கூட்டு முயற்சி தான். ஒவ்வொரு விஷயமும் கஸ்டமர் எங்களுக்கு இன்னமுமே கத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் இதுலயுமே இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஏன்னா கண்ணு வரையணும், டிசைன் பண்ணணும், கோல்டு கட்டணும். இதெல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் கரெக்டா இருக்கு. ரெடி டு டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க. ரீசெண்டா சென்னையில இருந்து தான் கூப்பிடுறாங்க. எனக்கு பெயிண்டிங் நல்லா இருக்கு, மாடல் நல்லா இருக்கு, அடிக்கு தகுந்தாப்புல இருக்குது. வணக்கம் மக்களே, இப்போ நாம எங்க வந்திருக்கோம் பேசிட்டு வட்ராம்பாளையத்துல இருக்கு நம்ம தமிழர் கலைச்சிற்பம் தாங்க வந்திருக்கோம். இது எடப்பாடி நியர் பைல லொகேட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தோம் விநாயகர் சதுர்த்திக்கு வேலையெல்லாம் வெகு மும்முரமா நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி ஒர்க் பண்றாங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன இருக்கு அப்டேட் பண்ண போறாங்க. ஏன்னா இன்னும் இதோட அடுத்த வெர்ஷன் பாத்தீங்கன்னா ரெடி ஆனதுக்கு அப்புறம் வரும். இந்த வருஷம் என்னென்ன புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் கேட்க போறோம். நான் எப்போ சொல்றது, நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த வருஷம் வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? மிக வேகமாவே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே விநாயகர் சதுர்த்தி வரதுனால கொஞ்சம் நாங்களும் வேலையை வேகப்படுத்திட்டு கொஞ்சம் மும்முரமா வேலை செஞ்சுட்டு. ஓகேண்ணா, இப்போ என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு, நம்ம எப்படி பண்றோம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுறீங்களா? ஓகே. இதுல வந்து முக்கியமா நீங்க மாவு தானே பண்றீங்க, வேற எந்த கெமிக்கலோ எதுவும் இல்ல? கெமிக்கலா இல்லைங்க, பேப்பர் மெஷ். அதாவது காகித கூழ் பொம்மைகள். இது தண்ணியில போட்டோம்னா ஊறி போயிடும். அதாவது இது கிழங்கு மாவுல செய்யறதுனால தண்ணியில போட்டா கூட அந்த சிலை வந்து நீர்நிலையில இருக்கிற அந்த மீன்களுக்கு உணவாகவே ஆகும். இப்போ முதல் ஸ்டெப்னு பார்த்தா இதை நம்ம என்னென்ன பண்ணுவோம்? இதை பாருங்க, இதுதான் கிழங்கு மாவு. குச்சி கிழங்கு மாவு. குச்சி கிழங்கு மாவு நம்ம முறுக்கே சுடுறதா எந்த இதுவும் இல்ல. இல்ல, இது பஞ்சு. பஞ்சு கிழங்கு மாவுல இருந்து பசக்காச்சு. இந்த பஞ்சு கிழங்கு மாவு இதெல்லாம் ஒரு ரேஷியோல நம்ம அங்க போட்டு ஆட்டுறோம். இதான் பசங்க கிழங்கு மாவு பசை. இது பசை. இப்போ இதை காய்ச்சிடுறோம். காய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன காய்ச்சி போட்டு இதுல வந்து மாவு பஞ்சு இதெல்லாமே காம்பினேஷன்ல போட்டு எங்களுக்கு தேவையான ஒரு பதத்துல எடுத்து தேய்க்க முடியும். பசை அதிகமாவோ இல்ல ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலுமே அந்த தோசை பாத்துக்கு நம்ம எடுக்க முடியாது. கரெக்டான ஒரு பதத்துல நம்ம ஆட்டி எடுத்து தேய்க்கணும். இதுல போட்டு ஃபுல்லாவே தேய்க்கணும். இதுல போட்டு நம்ம தேய்ச்சி கையிலன்ட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணா மோல்டு இப்ப டைக்கு நான் போறோம். எதுக்காக தேய்க்கிறது? இது என்னன்னா வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கணும். ஒரு 4 பேர் சேர்ந்தா தூக்கிடலாம். இவ்வளவு பெரிய சிலையவே. ஆமாங்க, ஒரு 4-5 பேர் இருந்தா கூட தூங்கிடலாம். நம்மளுக்கு வந்து அவுட்புட் ஃபினிஷிங் தான் வேணும். ரொம்ப மொத்தமாவும் தேய்க்கணும். அதனால நம்ம வந்து இழைச்சிட வேண்டியதான். எந்த அளவுக்கு சின்னதா வேணுமோ அந்த லெவலுக்கு மோல்டுல போட்டு அழுத்தி அந்த பேப்பர் ஒட்டுற லெவலுக்கு கணத்தை தேய்ச்சி எடுக்கிறது தான் அந்த அதுக்காக நம்ம அந்த அளவுக்கு தேய்க்கிறோம். இப்போ இது இங்க வந்து நம்ம தேய்ச்சிட்டோம். தேய்ச்சி எடுத்து கொண்டு வரத வச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம ஏற்கனவே மண்ல செஞ்சு நம்ம அதை பேட்டர்ன் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ அந்த பேட்டர்ன் தான் இங்க பார்க்க போறது. இதெல்லாம் முதல்ல இந்த அக்கா என்ன பண்றாங்க? இந்த பாத்தீங்களா, இதுதான் மோல்டு. ஓகே. இந்த மோல்டுல தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கணத்துல தேய்ச்சி எடுக்கணும்ட்டு. இத வச்சு இதுல தான் இப்போ நம்ம தேய்ச்சதாங்க. ஆமா, அங்க தேய்ச்சி தான் இங்க சின்ன பிட்டா அடுத்து போட்டிருக்கோம். இது வந்து கை மாடல். அது வந்து அந்த அளவுக்கு நாங்க அப்படியே அழுத்தி வச்சு பச போட்டுருக்காங்க. இப்ப கரெக்ட். நீங்க அந்த திக்னஸா நம்ம இது பண்ணா தான் இந்த இடத்தை போட்டு அழுத்தி சேஃப் உட்காரும். மொத்தமாவும் போட்டு அழுத்தலாம். ஆனா வெயிட் ஃபுல்லா வரும். அதிகமா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, தூக்க முடியாது. இப்ப பசை போட்டாங்க. இது என்ன பண்ணா, இதே இந்த பேப்பர் இருக்குது பாத்தீங்களா, இந்த பிரவுன் கலர் பேப்பர். அந்த பேப்பரை பசை போட்டு தடவி அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸ் இந்த அளவுக்கு தான் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். சப்பாத்தியோட கொஞ்சம் பெருசு. அந்த அளவுக்கு திக்னஸ்ல தான் தேய்ச்சி அதை கொண்டாந்து இந்த டை ஏற்கனவே போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, நம்ம டை இருக்கு. அதுல போட்டு அழுத்திட்டு இருக்காங்க. இது பேக் சைடு பெருசா டிசைன் இருக்காது. இப்போ இந்த மாதிரி போட்டு அழுத்தி விட்டு பசையத்தோட அந்த பேப்பர் பாக்குது பாத்தீங்களா, அதுவும் பசையில போட்டு ஒட்டணும். அப்பதான் இதுக்கு ஒரு grip கிடைக்கும். ஆமா, grip ஒட்டி நல்லா காய விடணுங்க. அப்ப நம்ம டை எடுக்கும்போது வந்து பார்த்தா அப்பதான் டை மட்டும் தனியா வரும், இது தனியா வரும். தனியா வரும். இப்போ இதுல வந்து அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா, குச்சி தான் மெயின். இந்த மாதிரி குச்சி தான் நம்ம அந்த சைஸ்க்கு தகுந்தாப்புல நறுக்கி உள்ள வைக்கணும். இது வைக்கும்போது நமக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். எடுக்கும்போது டைல இருந்து நம்ம பிரிச்சு எடுத்து இத அப்படியே தூக்கி எடுத்து நம்ம அங்க ஜாயின் பண்ணனும். குச்சி வலுவுல நிக்கீங்க. பசை தாங்க. அதான் அந்த கிழங்கு மாவு நம்ம பாத்தீங்களா. ஆமா, ட்ரம்ல பசை காய்ச்சி இது இன்னும் கொஞ்சம் வேணும். வெந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பசை
திக்னஸ் கொஞ்சம் இப்போ நம்ம அங்க பண்ணியாச்சு தேய்ச்சாச்சு இந்த ஒவ்வொரு மோல்டிங்க்கு அவங்க வந்து வச்சு அழுத்திட்டு இருக்காங்க ஓகே இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சது இதுதான் வந்து தலைங்க அந்த பேக்கேஜ் போட்டோம் அதனுடைய தலை இது ரெண்டு சைடு பீஸா நாங்க போட்டுருக்கோம் இத ரெண்டா பக்கம் அழுத்தியாச்சு இத எடுத்து என்ன பண்ணுவோம் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி பேக் பண்ணுவோம் நீங்க சொன்னது குச்சி சொன்னது இதுதானா ஆமாங்க இந்த பாத்தீங்களா குச்சி வலு இப்படிதான் இருக்கும் இந்த குச்சி இதுதான் ஸ்ட்ராங் இந்த குச்சி வச்சாதான் நிக்கும் சிலை நிக்கும் கரெக்ட்டா நிக்கும் எந்த பிரச்சனையும் வராது எத்தனை செலக்ட் பண்ண பண்ணிருக்கீங்க இது 10 அடி சிலை 10 அடி செலக்ட் பண்ண பண்ணிருக்கீங்க ஆனா ஒரு சிலை செய்யறது எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கும் இத இப்ப வந்து டையில போட்டு அழுத்தி இருக்கோம் காய விடணும் ஒரு 2 நாள் காயணும் நல்லா காயணும் எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு பொம்மை வந்து கிரிப்பா இருக்கும் நல்லா இருக்கும் இத காய விட்டு அதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி எடுத்து பேக் ஃப்ரண்ட் ஜாயின் பண்ணுவோம் இந்த இது பேக் வச்சு இது ஃப்ரண்ட் வச்சு இந்த குச்செல்லாம் வச்சு நம்ம இதுக்காக வச்சிருக்கோம் ஆமாங்க ஓகே இதனால காஞ்சிட்டு நல்லா காயணும் காய விட்டுட்டு அது ஃப்ரண்ட் இத எடுத்து இதுல அப்படியே கம்தி இத ஜாயின் பண்ணனும் இத ஜாயின் பண்ணி காய விடணும் வெயில் இதுக்கு ரொம்ப முக்கியம் வெயில் தாங்க முக்கியம் இந்த சிலையில ஒரு குடம் தண்ணி ஊத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படியே ஊரிய பொல பொல கொட்டி அவ்வளவுதான் ரொம்ப மெனக்கெட தேவையில்லை இதுதான் இது சீக்கிரம் கரையணும்னு கவர்மெண்டே நம்ம தமிழ்நாடு அரசே வந்து சொல்லிருக்காங்க நம்ம இந்த மாதிரி சொல்றாங்க பார்த்தா பெருசா இருக்கு நான் கையில தூக்குனா பஞ்சாட் இருக்கு இந்த அக்கா அங்க செஞ்சிட்டு இருந்தாங்க இத வந்து பேக் ஃப்ரண்ட் தனித்தனியா போட்டு எடுத்து ஜாயின் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க இது என்ன பண்ணு காய விட்டுட்டு இதனுடைய உடம்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா அங்க அதுக்கு உண்டானதை நம்ம ஒட்டி அதை காய விட்டு கிட்டத்தட்ட ஒரு சிலைனா ஒரு குறைஞ்சது ஒரு 15 நாள் வச்சுக்கலாம் ஆமாங்க நல்லா வெயில் அடிச்சா 15 நாள் இந்த அக்கா இப்ப குச்சி வச்சிட்டு இருக்காங்க ஆமாங்க இத வச்சு இதுக்கு மாவு இந்த பேப்பர் போட்டு ஒட்டி அதை காய விடணும் அப்புறம் குச்சி வச்சதுக்கு அப்புறம் குச்சி இதெல்லாம் மாவு வச்சு அதுக்கு பேப்பர் ஒட்டி அதை நல்லா காய விடணும் அதையும் காய நல்லா காஞ்சா மட்டும்தான் எடுக்க முடியும் காயாம எடுத்துட்டு முடிச்சுங்களேன் குச்சி பிச்சிட்டு வெளியே வந்துடும் மொத்தம் நம்மகிட்ட எத்தனை பேர் வேலை செய்வாங்கன்னா ரெகுலரா ஒரு 20 பேர் இருப்பாங்க ரெகுலரா 360 நாள் எங்களுக்கு வேலை ஆமா வேலை இருங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 10 to 15 நாள் வந்து ரெஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் அந்த வேலை அடுத்த சீசனுக்கு ஆமாங்க அதுக்கப்புறம் நம்ம மோல்டுக்கு வரும்போது அதுல ஒரு 10 பேராட்ட வேலைக்கு பெயிண்டிங் டைம்ல ஒரு 10 டைம் ஆக ஒரு 50 குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வாழ்வாதாரமாக எங்களுக்கு இது பண்றோம் பெரிய சிலையெல்லாம் தூக்கி ஏத்தும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தலை இப்போ ஏத்துவாங்க பாருங்க இந்த ஆட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு தான் அப்படியே கையிலையும் தேய்க்கணும் 100% தேய்ச்சி கொடுக்காது நம்மளுக்கு தேவையான கணக்கு நம்மளுக்கு தகுந்தாப்புல மேனுவலாவும் நம்ம தேய்க்கணும் இந்த முறை நம்ம சைஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணிருக்கோமா இல்ல மாடல்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணிருக்கோமா இந்த பாத்தீங்கன்னா குபேர கணபதினு சொல்லிட்டு ஒரு புது மாடலா போட்டுருக்கோம் குபேர கணபதி குபேரன் எப்படி நல்லா பல்கா கொஞ்சம் செல்வ தள்ளி கொடுப்பாரு பாத்தீங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அவரை வேண்ட ஒரு அனைத்து பக்தர்களுக்கும் செல்வத்தை அள்ளி கொடுக்குற ஒரு கணக்கு பண்ணி தான் நாங்க அந்த மாடல் போட்டிருக்கோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இது என்ன வேலைங்க இப்போ இது ஃபினிஷிங் பண்றாங்க பட் டைல நம்ம போட்டு செஞ்சிட்டோம் குச்சி வச்சு காய விட்டு எடுத்து ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ அங்க இருந்து உள்ள கொண்டு வரோம் இத காய விட்டு ஜாயின் பண்ணுவோம் பாத்தீங்களா ஆமா ஜாயிண்டிங் தெரியும் ஆனா அந்த ஜாயிண்டிங் தெரிய கூடாது ஏன்னா சிலைக்கு வந்து அழகெல்லாம் போயிடும் இந்த சிலை அந்த ஜாயின் பண்ண மாவுல வச்சு ஃபினிஷிங் வேலை பண்ணிட்டு இங்க நாம அதை பண்றோம் அக்கால எத்தனை வருஷம் வேலை செய்வாங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இங்க இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 7-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதோட அனைத்து நபர்களும் வந்து திறமையான வேலையாட்களாக தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க எப்ப ஆரம்பிச்சோன்னா அப்ப இருந்தே என் கூட இருக்காப்ல நம்பகத்தன்மையான ஒரு அதாவது வேலையாட்களோட நண்பர் அப்படிங்கிற முறையில நாங்க இன்னுமே என் கூட ரொம்ப பக்கபலமா எனக்கு வந்து செயல்பட்டு இருக்கிறாப்ல சூப்பர்ங்க நம்ம எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இது வந்து 9வது வருஷங்க 9 வருஷம் இந்த 9 வருஷமாவே அண்ணா வந்து கூட இருக்காரு ஆமா கண்டிப்பா நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணா அப்ப இருந்தே என் கூட இருக்காப்ல இப்ப நம்ம வந்து மத்தவங்க மாதிரி வாங்கி நாம சேல் பண்ற ஆள் கிடையாது இல்லங்க இங்க என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டோம் இப்ப இங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃபினிஷிங் ஆனது ஏதாவது இருக்கும்ல நான் பெயிண்டிங் போயிருக்கோம் போயிருங்க பெயிண்டிங் பார்க்கணும்னா அந்த குடோன்ல நம்ம போய் இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம பண்ணோம்னா கலர் பெயிண்டிங் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆமா அன்பா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியும் அப்ப ஒரு குடோன்ல தான் பெயிண்டிங் இருக்கு இப்போ இதெல்லாம் அவைலபிள் தான் ஒயிட்ல தான் இருக்கு இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா முன்னாடியே வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நான் இப்ப சொல்லிக்கிறேன் இன்னொரு 20 நாள் போனா கூட இப்ப வாய்ப்பு இல்ல ஏன்னா அதுக்கப்புறம் இந்த குடோனுக்கு வந்தோம்னா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதான் அப்ப முன்னாடி உங்களுக்கு வேணும்னா ஏதாவது அதுக்கு உண்டான அவுட்புட் எனக்கு காட்டி இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணும் நான் பண்ணி தரேன் பேசிக்கா எத்தனை அடியில இருந்து சில செய்ய ஆரம்பிக்கிறோம் நம்ம 3 அடியில இருந்து இருக்குதுங்க நம்ம முன்பதிவு பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணிடலாம் முன்பதிவு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இன்னும் ஒரு சில வாரங்களில் ஓரிரு நாட்களில் அதுக்கு உண்டான தகவல் கொடுக்குறாங்க நான் வந்து சொல்லி இப்போ நாம வந்திருக்கிறது வந்து பெயிண்டிங் செக்ஷன் இங்க வந்து எல்லாமே ஃபினிஷிங் ஆயிடுச்சு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னும் ஒரு சில மாதங்கள் தானே இருக்கு ஆமா அதனால நம்ம கரெக்டா கொடுக்கணும் இப்போ இந்த சேலை பெயிண்ட் ஆயிட்டு இருக்குல்ல இதுக்கு என்ன பெயிண்ட் என்ன கலர் டிசைன் பண்ணிருக்கு இது வந்து கிரே கலர் போட்டு பண்ணிட்டு இருக்கோம் கிரே கலர் ஃபர்ஸ்ட் கோட் போட்டுருக்காரு அடுத்து பெயிண்டிங் ஏத்தணும் சோ நம்ம பெயிண்ட் எல்லாம் என்ன பெயிண்ட் யூஸ் பண்றோம்னா நம்மளது எல்லாம் வாட்டர் கலர் தாங்க வாட்டர் கலர் தான் எல்லாமே வாட்டர் கலர் தான் சோ இது வந்து அந்த கிரே ஏத்தி வச்சிருக்காங்க Black கிரே மாதிரி ஆமா சூப்பர் இதுக்கு அப்புறம் அடுத்து ஒவ்வொரு பெயிண்டிங் ஒவ்வொரு செக்ஷன் முடிச்சிட்டு அடுத்து வரும் கண்டிப்பா ஆமாங்க இப்போ இந்த பெயிண்டிங்க்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கோங்க நாம இப்போ ஒரு சிலை தனியா அடிக்க முடியாது நண்பா அது ஒரு 10 சிலை ஒரு லைனுக்கு எடுத்து போட்டோம்னா ஓகே அப்படியே ஒரு
2 நாள் அப்படிங்கிற இதுல அடிக்கலாம். இப்ப ரோஸ் கலர் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிலைக்கு அடிக்கலாம், அந்த சிலைக்கு அடிக்கலாம். கரெக்ட் கரெக்ட். இப்ப பிங்க் இங்க இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிங்க் இருக்கு. பேட்ச் ஒரு 10 சிலை எடுத்து போட்டோம்னா நம்ம வந்து அழகா முடிச்சிடலாம் அது. ஆமான்பா. இந்த டைம் கலரும் நம்ம வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா வருஷம் நம்ம வந்து பெஸ்டா கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து பெயிண்டர்கிட்ட கலந்து பேசுவேன். அவரு வந்து ஒரு சில ஐடியாக்கள் கொடுப்பார். ஓவராலா கஸ்டமர், பெயிண்டர், நான் அப்படிங்கும்போது எல்லாமே கலந்து மக்களுக்கு கஸ்டமருக்கு எப்படி பிடிக்குங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல பண்ணுவோம். எல்லாமே கூட்டு முயற்சி தான். ஆமா, கண்டிப்பா கூட்டு முயற்சி தான். ஒவ்வொரு விஷயமும் கஸ்டமர் எங்களுக்கு இன்னமுமே கத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. விலை வந்து போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எவ்வளவு டிஃபரெண்ட் எதிர்பார்க்கலாம்? போன வருஷத்து அளவு தான் இருக்கும், பெருசா டிஃபரெண்ட் இருக்காது. கொஞ்சம் ஜாஸ்தி வரலாமா வெளியே, ரொம்ப அதிகமா போயிடுச்சு இல்ல போன வருஷம் குறைஞ்சு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை. ஆமா, வருஷமும் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கூலி இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. மெட்டீரியல் போன வருஷம் கிழங்கு மாவு ஒரு டன்னு 70,000 80,000 எடுக்கிறேன். இந்த வருஷம் 90,000 அப்படியே ஆகி போயிடுச்சு. கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நண்பா நம்ம பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் ரெடி டு டெலிவரியில நிறைய சிலை இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமா நண்பா. இன்னும் இதுலயுமே இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஏன்னா கண்ணு வரையணும், இந்த டிசைன் போடணும், இதெல்லாம் போட்டு அப்புறம் கோல்டு கட்டணும். இதுல இன்னும் கொஞ்சம் கீழே மண கலர் எல்லாம் போடணும். இப்போ வீடியோ எடுக்கும் போது புக்கிங் ஸ்டார்ட் பண்ணல இன்னும் இல்ல நண்பா. நம்ம வந்து அப்படி வேணாலும் முன்னாடி பண்ணிக்கலாம். பிரைஸ் நம்ம இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆமா நண்பா. சப்போஸ் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது வாய்ப்பு இருக்குமாங்கண்ணா? கண்டிப்பா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். இதெல்லாம் எத்தனை டி சிலைங்கண்ணா? இது வந்து 7 டி. இதெல்லாம் வந்து இந்த கோல்டு கட்டிட்டு சின்ன சின்ன வேலை பார்த்தா வேலை கண்ணு வரைஞ்சி பட்டை டிசைன்லாம் கொஞ்சம் வச்சோம்னா அதை போட்டு நம்ம வந்து டெலிவரி தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆர்டர் கொடுக்கணும்னா விநாயகர் சதுர்த்திக்கு எத்தனை நாள் வரைக்குமே நம்ம வந்து ஆர்டர் எடுத்துட்டு இருப்போம்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தாங்கன்னா கம்பல்சரி டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆடி 18 வரைக்கும் கண்டிப்பா டிஸ்கவுண்ட் இருக்கு. கண்டிப்பா டிஸ்கவுண்ட். ஆடி 18க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம ரெகுலராகிற கஸ்டமருக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு பங்களிப்பு பண்ணலாம். அப்ப ஒரு 1 மந்த் கரெக்ட்டுங்களா? 15% ஆஃபர். ஆமாங்க, 15% ஆஃபர். இப்போ இதெல்லாம் ரெடியான சிலைகள். அந்த கோல்டு கட்னா வேலை முடிஞ்சது. பேப்பர் பண்ணதெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஃபேட் ஆயிரக்கூடாது, கலர் ஆயிரக்கூடாது, கலர் டஸ்ட் ஆயிரக்கூடாதுங்கிறத பாதுகாப்பா இருக்கு கவர் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஃபுல்லா நம்ம எப்பனா எக்ஸ்போஸ் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாளையில வந்து இந்த செட்ல இருக்கிற அனைத்து சிலைகளும் பெயிண்டிங் தயாராகிடும், ஃபினிஷ் ஆயிடும். இப்போ புக்கிங்காக மட்டும் இந்த வீடியோ. ஆமாங்க. ஓகே, அடுத்து வந்து நம்ம நம்மட்ட என்ன மாடல் இருக்கு, என்ன சைஸ் இருக்கு, வித் பிரைஸோட சொல்லிருந்தானே. அடுத்து கரெக்ட்டா சொல்லிடலாங்க. மேல எல்லாம் எப்படினா இருக்கு? மேல எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் கரெக்ட்டா இருக்கு. ரெடி டு டெலிவரி. மேல என்னென்ன சைஸ்ல இருக்குங்கண்ணா? மேல வந்து 7 அடி வரைக்கும் இருக்குங்க. பர்ச்சேஸ்க்கு வருவாங்கல்ல, இப்போ மேக்ஸிமம் இங்க இருந்தெல்லாம் வராங்கப்பா அப்படின்னா எந்தெந்த ஏரியால இருந்து வருவாங்கண்ணா உங்களுக்கு அதிகமா? ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க. ரீசெண்டா சென்னையில இருந்து தான் கூப்பிடுறாங்க. எனக்கு பெயிண்டிங் நல்லா இருக்கு, மாடல் நல்லா இருக்கு, எனக்கு எத்தனை அடி இருக்குங்க, அங்க டெலிவரி கொண்டு கொடுப்பீங்களா இல்ல நாங்களே வரணுமா அப்படிங்கிறது அந்த வேலை கேட்கறாங்க. இல்லன்பா, நீங்க தான் வரணும். நீங்க வந்து முன்ன வந்து சிலையை பாருங்க, வீடியோலயோ ஃபுட்டேஜ்ல பார்த்து உங்களுக்கு தெரியாது. நேரா வந்து சிலையை பார்த்துட்டு அப்புறமா நேர்ல வந்து நீங்க பார்த்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க. இப்ப புக்கிங்னா எவ்வளவு பேமெண்ட் தரணும்? ஒரு அட்வான்ஸ் புக்கிங் போது அடிக்கு தகுந்தாப்புல இருக்குது. 6 அடி 7 அடினா ஒரு 5 ரூபா அதுக்குள்ள நம்ம புக்கிங் பண்ணிக்கலாம். 10 அடிக்கு 10 அடி 8 அடி 10 அடினா ஒரு அதோட கொஞ்சம் ஜாஸ்தியா 10 ரூபாய்க்குள்ள நம்ம அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிலையை பொறுத்து அட்வான்ஸ். ஆமாங்க. அதே பெரிய சிலைக்கு 1000 2000 பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில டைம்ல புக்கிங் கேன்சல் ஆச்சுன்னா அது எங்களுக்கு சிரமம். கடைசி வரைக்கும் நாங்க வச்சிருப்போம். அதுதான் பெரிய பிரச்சனை. அட்வான்ஸ் வாங்கி பில் போட்டுட்டுனா நான் வந்து அந்த சிலை எக்காரணம் கொண்டு மாத்த மாட்டேன். ஆயிலுக்கே தான். அதுல எந்த சேஞ்சஸ் இருக்கு? 100க்கு 100% நான் மாற மாட்டோம். ஆனா இப்ப ஓவராலா இந்த வீடியோல வந்து நம்ம புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. ஆமான்பா. ஓகே, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்க வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உண்டான தகவல் நான் கொடுக்குறேன். அது என்ன ரேட் வருதுங்கிறது நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே தகவல் கொடுத்து பண்ணிக்கலாம். இது வந்து ஆடி 18 வரைக்குமே 15% ஆஃபர் கொடுக்கும். ஆமாங்க, ஆடி 18 வரைக்கும் 15% ஆஃபர். கூடிய சீக்கிரத்தில் நீங்க புக் பண்ணீங்கன்னா நீங்க சொல்ற கலரை நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். இன்னும் 20 நாள் ஆச்சுன்னா அதை பண்ண முடியாது. டைம் இல்லையா, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல. ஆமா, நம்ம வந்து எடப்பாடி டு குமராபாளையம் ரோட்ல செட்டிப்பட்டியிலிருந்து வற்றாம்பாளையம் என்ற ஒரு ஏரியாவில் தான் நம்ம வந்து தமிழர் கலைச்சிற்பம் என்ற பேர்ல நம்ம வந்து 10 வருஷமா பண்ணிட்டு இருக்குங்க.